இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இங்கே ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்களே, இங்கே என்னுடைய அண்ணன் வினோத் அவர்கள் எடுத்து கூறியது போல என் அன்பிற்கினிய தம்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமூக மாற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கமுடைய ஒரு தலைவர், சமூக ஓர்மைக்கு பாடுபட வேண்டும் என்கிற புரிதல் கொண்ட ஒரு தலைவர். எங்களைப் போலவே தமிழ் சமூகத்தின் ஓர்மைதான் அந்த இனத்திற்கான அரசியல் வலிமையும் அதிகார வலிமையையும் தரும் என்கிற நம்பிக்கை கொண்ட தம்பி அவர். அவரும் நானும் சந்திக்கும் போது தர்க்கங்கள் நடக்கும். அவர் இந்திய தேசிய அரசியல், நான் தமிழ் தேசிய அரசியல். அப்போ வெவ்வேறு தளத்தில் இருந்தாலும் களத்தில் இருந்தாலும் நோக்கம் ஒன்றாக இருந்தது, தமிழ் சமூகத்தினுடைய உயர்வு, மேம்பாடு, முன்னேற்றம் என்பதில். அது இப்படி ஒரு நிகழ்வு நடந்தேறும் என்று கொஞ்சமும் நினச்சி பார்க்கல. அது பெரிய துயரம். தம்பிக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தினேன். இப்போதும் என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தி அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினுடைய துயரில் பங்கேற்கிறேன். அவரோடு இணைந்து களத்தில் நின்ற அன்பு தம்பி தங்கைகள், உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். கடந்த 31 நாட்களில் 133 படுகொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். ஊடகவியலாளர்களெல்லாம் கேட்பார்கள், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று. நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற நிலையில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதிலாக இருந்திருக்கிறது. இது எங்கே ஒழுங்கு இருக்கிறது? மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசுகிறார். எந்த கொம்பனாலும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று. குறையை தவிர எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உண்மை ஐயா. அதெல்லாம் படிக்கும்போது நல்லா படிக்கிற மாணவர்களை முன்னிறுக்கில் இருக்க வைத்துவிட்டு சரியாக படிக்காத மாணவர்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் புரிய முடியாது சொன்னால் தத்தி மாணவர்கள், அவர்களுக்கு திரும்பி 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 ஆசிரியர் சொல்லி சொல்லி கொடுத்து, பாடம் சொல்லி கொடுத்து, வீட்டு பாடம் கொடுத்து, முட்டிக்கால் போட வச்சு, மேசை மேலே ஏற வச்சு, பெரம்படி கொடுத்து, அம்மா அப்பா கூட்டிகிட்டு வான்னு சொல்லி எவ்வளவோ கண்டித்து பார்த்தோம். ஒன்று ஏறலை, இன்னொன்று தண்ணி தெளித்து விடுறதுன்னு இருக்குல்ல. இது என்ன பேசினாலும் ஏற போகிறதில்ல, போய் தொலை. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் இது திருந்த போகிறதில்ல, மாற போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால நாம் பேசி ஒரு பயனும் இல்லை. மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வினோத் அவர்கள், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அலைபேசியில் முரசொலியில் ஒரு தலைப்பு செய்தி, சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள், சரியான பாடம் புகட்டுங்கள். எதில்? விக்கிரவாண்டி தேர்தலில். அதுக்கு தாயா இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா? சமூக நீதிக்கு எதிரானவர்களே நீங்கள் தான். தமிழர் நிலத்தில் தமிழ் சமூகத்தின் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எத்தனை சான்றுகளோடு எடுத்து பேசிட்டோம்.
இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருப்பது சமூக அநீதி. பெண்ணிய உரிமை. சரி, எத்தனை பெண்களுக்கு இடம்? எத்தனை பெண்களுக்கு அமைச்சரவையில் இடம்? பாராளுமன்றத்தில் எவ்வளவு? சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு? பேச்சில்லை, ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கோனார் நான், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர். எவ்வளவு பெரிய சரியான இடப்பங்கீடு, சமூக நீதி. வீடு வீடாக எண்ணி காசு கொடுக்கிற முடியும் உங்களால். வீடு வீடாக எண்ணி சாதி எவ்வளவு, குடிகளின் கணக்கு எவ்வளவுன்னு எண்ணி சமூக நீதி அந்த இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க முடியாதா? முடியும். எடுக்க மாட்டீர்கள். ஏன்? உங்களுக்கு நேரெதிரான கொள்கை அது. தமிழர்களை ஏமாற்றி, வீழ்த்தி, வஞ்சித்து, இனிப்பு பசப்பு வார்த்தைகளை பேசி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க துடிப்பவர்கள் நீங்கள். உங்கள் கோட்பாடு என்பது தமிழ் பேரினத்தை எப்படியேனும் ஏமாற்றி ஆள வேண்டும் என்பது. அது திராவிட அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்பது மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல என் இனமும் வாழ வேண்டும் என்பது. இது ரெண்டுக்கும் நிறைய தூரம் இருக்கு. இந்த போராட்டம் தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் 2 ஆண்டுகளில் அதிதீவிரமடையும். ஏன், சுனாமி போல, புயல் போல வேகம் எடுத்து கூட மையம் கொள்ளும். இவர்கள் ஏமாற்றுவார்கள், நம்மை எடுக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா எடுக்க வேண்டும், மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று. இடஒதுக்கீடு கொள்கைக்கு இடஒதுக்கீடு என்ற வார்த்தையை ஒதுக்கி இடப்பகிர்வு, இடப்பங்கீடு என்று தான் சொல்லணும். இடஒதுக்கீடுன்னா அவனுக்கு ஒதுக்கிவிடு, அதிலே ஒதுக்கிவிடு தான். ஏன் என்னை ஒதுக்குற? பக்கத்தில் இருக்குச்சு உரிய பங்கை கொடுறா, அதான்டா இடப்பகிர்வு, இடப்பங்கீடு. சாலை போடுதலுக்கு 100 கோடி ஒதுக்கு. ஏரி குளங்களை தூர்வார 100 கோடி ஒதுக்கீடு. பள்ளிக்கூடங்களை சீரமைக்க 500 கோடி ஒதுக்கீடு. என்னங்க ஒதுக்கீடு நீங்கள் ஒன்றுமே நடக்கலை. இன்னொரு தடவை சொல்லுங்க. 1000 கோடி ஒதுக்கீடு. இன்னொரு தடவை அழுத்தமாக சொல்லுங்க. ஒதுக்கிட்டோம், அவ்வளோதான். அது மாதிரி தான் இட ஒதுக்கீடு. அந்த ஒரு ஒதுக்கு வேணாம், இங்கே வா. உரிய இட பகிர்வை, பங்கீட்டை நீ தரமாட்ட, நாங்கள் வந்து அதை நடத்துவோம், விடமாட்டோம். அப்போ தெரிஞ்சிருமில்ல, நீ எவ்வளவு நாள் எங்களை ஏமாற்றி இந்த பதவி சுகத்தை பதவியில் அதிகாரத்தில் இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிடும். செய்ய மாட்டார்கள் அவர்கள். எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. ஏதோ சமூக நீதி காவலர்கள் போல. சமூக நீதிக்கு எதிரானவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள். நம்ம புகட்டணும். என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு புகட்டி, இந்த கள்ளச்சாராயத்தில் ஒரு பாக்கெட்டை ஊட்டி அதையும் புகட்டி தூக்கிட்டு போகும்போது நம்ம பறை அடித்து ஆடி வெறி கொண்டு ஆடி கொண்டு போய் புதைக்கணும்டாவீங்கள. கொஞ்சம் நெஞ்ச கோமா நெஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ. மூளை சின்னது, வேலை ரொம்ப. என்னை சொல்லுவான், சீக்கிரம் பேசிட்டு வச்சுருங்க, எனக்கு கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை, சாப்பிடாதீங்க, என் நேரத்தை சாப்பிடுங்க. எதுக்கு நீங்கள் பாருங்க, என் சாப்பாடு அதை கூட நீங்கள் சாப்பிடுங்க, என் நேரத்தையும் மூளையும் சாப்பிட்றாதீங்க, கொஞ்சம் தான் இருக்கு, விட்டுருங்க. அந்த மாதிரி அவ்வளோ வேலை. இங்கே என்னுடைய அன்பு தம்பி சிவன் செல்லமுத்தவர்கள், ஏற்கனவே என் தம்பி அற்புதராஜ் எப்படி மிரட்டித்தான் அவனை வேலை செய்ய விட்டு கடைசியாக அவர் 2 வருஷம் அவன் எந்த திருச்சபையிலையும் போய் ஜெபம் பண்ண முடியாது, ப்ரேயர் நடத்த முடியாது. அவனை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. திருப்பி இப்போ சேர்ந்து அவனை அமைதிப்படுத்திட்டாங்க. இப்போ அடுத்த குறி என் தம்பி சிவன் செல்லமுத்துக்கு வந்திருக்கு. நான் என் தம்பிக்கு ஒன்று சொல்லுவேன். ஒரு நாட்டில், அந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்கு நல்ல அரசியலை கற்பிப்பதை விட ஆகச் சிறந்த கல்வியோ ஆகச் புனிதமான இறைப்பணியோ ஒன்றும் இருக்க முடியாது. நீங்கள் மரக்கன்றுகளை நடுகிறீர்கள், சேவை. நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை, பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள், சேவை. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள், உணவு உடையளிக்கிறீர்கள், சேவை, பாராட்டுக்கள்.
படிக்க முடியாத சிறுவர்கள் சிறுமிகள் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறீர்கள், பெரிய சேவைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட பெரிய சேவை ஒன்று இருக்கிறது என் உடன் பிறந்தார்களே, நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை அமையச் செய்வதும். இந்த நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை அமைய செய்து விட்டால் இந்த சேவைகள் அவசியமில்லை. அந்த அரசே அந்த சேவையை செய்யும். நாங்கள் செய்வோம், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். பெற்றோர்களை பராமரிக்காது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டால் அவர்களுக்கு மின்சாரம் நீர் இணைப்பு துண்டிக்கப்படும். குழந்தைகளை அநாதை இல்லத்தில் விட்டால் அதே நிலைதான், ஒரு சலுகையும் கிடையாது. குடும்ப அட்டையை தூக்கி குடும்ப அட்டை போப்ப, நீ இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கவே தகுதியற்றவன். பெற்ற தாய் தந்தையை பெற்ற குழந்தைகளை நேசிக்காத நீ மனிதனே இல்லை. உன்னை எப்படா நான் நேசிக்கிறது? வெள்ளப்படா, அவ்வளோதானே, அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு நீ வாழ்ற? எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு கதை சொல்லிட்டே இருப்பார். ஒரு வயசான தாத்தாவுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பழைய சட்டி இருக்குது பாருங்கள், நாய்க்கு சோறு வைக்கிற சட்டி இருக்குது பாருங்கள். அந்த சட்டியில் வயதான காலத்தில் 80 வயசு 85 வயசான பிறகு இந்த சோறு, பழைய சோறு, அதை இந்த வெஞ்சனம் ஒன்றா போட்டு அப்படி ஓரத்தில் தட்டி ஒரு எங்கே கோழி ஆடு மாடெலாம் கட்டி கிடக்கும், அந்த கூட்டத்தில் போய் சாப்பிட்டு படுபடின்னு. ஒரு நாள் தாத்தா செத்து போனார். அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த பேரன் நம்மளை மாதிரி ஒரு ஆள் போய் அந்த சட்டியை எடுத்து பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறான். இது ஏன்டா மகனை வைக்கிறேன்? இல்லைப்பா, கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு தேவைப்படும்லப்பா. புரியுதுன்னு நினைக்கிறேன். தம்பி, நீ என்ன விதைக்கிறியோ அதான் முளைக்கும் தம்பி. நீ விதைச்ச வேணா ஒரு நாள் முளைச்சி நிற்கும் பாரு உனக்கு எதிரா. இந்த வந்திருக்கு பாரு, முளைச்சி வருது பாரு, உன்னை தொலைக்காம நான் விட்டுட்டு போக போகிறதில்லை. நீ மற்றவன்லாம் மறப்பான். சொல்லுவான்ல, பல ஆண்டுகளாம் வஞ்சம் வச்சு அந்த பாம்பு கொத்தி பழுதிருக்கும்னு. அவ்வளவு நெஞ்செல்லாம் வஞ்சம். உங்களை ஒழிக்காமல் போக மாட்டேன். என் தங்கச்சி சொல்லிட்டா. அப்போ நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. பாரதிய ஜனதாவை நீ தோக்கடிச்ச, மகிழ்ச்சி. பாமகவை தோக்கடிச்ச, அதிமுகவை தோக்கடிச்ச, என்னையும் தோக்கடிச்ச. என்ன மயத்துக்கடா காங்கிரஸை ஜெயிக்க வச்ச? பதில் சொல்லு. எதற்காக காங்கிரஸை வெல்ல வைத்தீர்கள்? எதற்காக திமுக வாக்களித்தீர்கள்? ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரு காரணம். ஆகச்சிறந்த ஆட்சி அதற்காக செலுத்தினோம். காங்கிரஸ் எதற்காக? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததற்காகவா? காவிரி நதிநீரை பறிகொடுத்ததற்காகவா? முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு நிற்காததற்காகவா? தர மறுப்பதற்காகவா? உன் மொழி உன் மாநிலத்தில் உன் தாய் நிலத்திலே ஆட்சி மொழியாக ஆக முடியாமல் தடுத்ததற்காகவா? எதற்காக சொல். உன் தாய் நிலத்தில் உன் தாய்மொழியில் நீதிமன்றத்தில் வழக்காடு உரிமை பெற முடியாமல் அல்லாடுகிறையே, அதை தர மறுப்பதற்காகவா? கண்ட நச்சு ஆலைகள், மீத்தேன், ஈத்தேன், ஸ்டெர்லைட்டு, அணு உலை இந்த நச்சு ஆலைகள்லாம் உன் தாய் நிலத்தில் நிறுவி உன் நிலத்தை, நீரை, காற்றை எல்லாவற்றையும் நாசமாக்கியதற்காகவா? எதற்காக வாக்கு செலுத்தினாய்? ஒன்று சொல்.